இந்த 3 காரியத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று, ரட்சிப்புனா என்ன? வேத வசனத்தின் போதனையின்படி ரட்சிப்புனா என்ன? 24ஆம் வசனம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ ரட்சிப்புனா வேத வசனத்தின்படி ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவது தான் ரட்சிப்பு, இல்லையா? பீயிங் ஜஸ்டிஃபைடு. ரட்சிக்கப்படுவதுனா நீதிமானாக்கப்படுவது தான் ரட்சிப்பு. அப்போ நீதிமானாக்கப்படுவதுனா என்ன? நீதிமானாக்கப்படுவது என்பது நான் ஏதோ திடீர்னு பெரிய நீதிமான் ஆகிட்டேன், ரொம்ப யோகியன் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீதிமானாக்கப்படுவதுனா பரலோக தேவன் அவருடைய நீதியின்படி நியாயத்தின்படி என்னை நீதிமான் என்று அறிவித்து விட்டார். நீதிமான் என்று அறிவித்து விட்டார். நான் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் தேவனால. பரலோக சுப்ரீம் கோர்ட் இந்த பாவியை பார்த்து இவன் நீதிமான் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இட் இஸ் அ லீகல் அண்ட் ஃபோரென்சிக் ஆக்ட். ஃபோரென்சிக் ஆக்ட்னா ஃபோரென்சிக் மெடிசின், ஃபோரென்சிக் லான்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன அர்த்தம்? க்ரைமை போய் லீகலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதுதான் ஃபோரென்சிக், இல்லையா? அப்போ லீகல் டேர்ம் அது. சட்டப்படி, பரலோக சட்டப்படி, பரலோகத்தின் நியாயப்படி நான் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டு விட்டேன் கடவுளாலேயே. அவர் தான் நியாயாதிபதி. அவரே என்னை பரலோக சட்டத்தின்படி நியாயங்களின்படி என்னை நீதிமான் என்று அறிவித்து விட்டார். இது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன் ஏற்றுக்கொள்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா எப்படி அப்படி சொல்லலாம், நீங்கள் நான் நீதிமான் ஆகிட்டுனா? அந்த காலத்தில் ஒருத்தர் மடிச்சு கட்டிட்டு வந்துட்டார் என்கிட்ட சண்டைக்கு. எப்படி நீதிமான்? நான் பாவி, என்ன போய் நீதிமான் நீ எப்படி சொல்லுவேன்? கோபம் அவருக்கு. என்ன நீதிமான்ட்டானே? நீதிமான்னு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில், அப்படியே வரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா தான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டினா, நான் பாவின்னு எனக்கு தெரியுதியா, நான் ஒன்றும் நீதிமான் இல்லை, நான் எனக்குள்ள நிறைய குறைகள் இருக்குது. நீங்கள் எப்படி சொல்லலாம் என்ன நீதிமான்னு காண்றார் கர்த்தர், என்ன நீதிமான்னு அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? எனக்கே தெரியுது எனக்குள்ள எவ்வளோ குறைகள் இருக்குது, நான் இப்போ என்ன நீதிமான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறவங்களுக்கு இன்னும் இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுவதுன்றதனுடைய அர்த்தம் விளங்கலை. பைபிளில் அதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்கலை. அதை விளக்கி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்களே ஆமேன்னுவீங்க. நீதிமானாக்கப்பட்டு விட்டான்னு ஒருத்தன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள் நேர்ந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது. அவன் ஏதோ இப்போ ரொம்ப நீதிமான் ஆகிட்டான், கரெக்ட் ஆகிட்டான், இப்போ ரொம்ப யோகியனாக இருக்கிறான் அவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேவன் அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறார். நான் ஏதோ ஆயிட்டேன், நான் ஏதோ யோகியன் ஆயிட்டேங்கிறதுனால நீதிமான் இல்லை. அதாவது நான் ஏதோ செய்தேன்றதுனால நான் நீதிமான் இல்லை, எனக்கு ஏதோ செய்யப்பட்டது அதனால நான் நீதிமான். நான் எதையோ செஞ்சு நீதிமான் ஆகலை, எனக்குள்ள அவர் எதையோ ஒன்று செஞ்சிட்டாரு அதனால நான் நீதிமான். நான் பாவி, நான் அவருக்கு முன்னால் வர்றேன். அவர் சொல்கிறாரு, உன்னை நீதிமான் ஆக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு வழி வச்சுருக்கேன், அந்த வழியில் தான் நீ நீதிமான நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும். நீ ரொம்ப பெரிய யோகியனா, கரெக்டாக நான் அதை பண்ணிட்டு வரேன், இதை பண்ணிட்டு வரேன், ரொம்ப யோகியம், நான் இத்தனை பேருக்கு வேட்டி கொடுத்தேன், சட்டை கொடுத்தேன், அண்டாங்க கொடுத்தேன், குண்டாங்க கொடுத்தேன்னு வர முடியாது. என்கிட்ட வர்றதுன்னா என் நீதி மாதிரி இருக்கணும். உன் நீதி வேறு எந்த நீதியும் நான் ஏற்றுக்க மாட்டேன். உன் நீதியெல்லாம் அழுக்குங்க அதேன்றார். நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் எதையும் கொண்டு வர முடியாது, அவர்கிட்ட செல்லாது எதுவுமே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதனால தான் நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறேன். அது என்னன்னா, உன்னுடைய பாவத்தையெல்லாம் எடுத்து என் குமாரன் மேலே சிலுவையில் வச்சுட்டேன், அவரை தண்டிச்சிட்டேன், அதுக்காக அவர் செத்தார், அதுக்காக அவருடைய காயங்கள் அதை காட்டுது. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உன் காயத்தை அவர் ஏற்றுக்கிட்டார், உன் பாதாளத்துக்கே அவர் நரகத்துக்கே அவர் போயிட்டு வந்துட்டார், அதெல்லாம் அவர் சகிச்சார். அவருடைய நீதி எடுத்து உன் மேலே வச்சுட்டேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் நடந்துருக்குது கிராஸில். நீ நம்புறியா? அந்த ஒரு வழியில் தான் நீ நீதிமான் ஆக முடியும். நீ எப்போ கரெக்டாக இருப்பேன்னு பார்த்து அப்போ நீதிமான் ஆக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது, நேராக நரகம் தான். ஆனால் இது ஒன்று தான் ரட்சிப்பின் வழி. உன் பாவத்தை அவர் மீது வைத்து அதை தண்டிச்சிட்டேன், உன் நரகம் வரைக்கும் அவர் அனுபவிச்சிட்டாரு, உன் மரண தண்டனை வரைக்கும் அவர் அனுபவிச்சிட்டாரு. அவருடைய நீதியை 33 வருஷம் பரிசுத்த வாழ்க்கை எடுத்து உன் அக்கௌண்ட்டில் போட்டேன். இப்போ நீ நீதிமானாக எண்ணப்படுகிறாய்.
உன்னை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்திட்டேன், நீ நம்புறியான்றார். நான் என்ன பண்ணுறேன், பாவியாக வந்தேங்க, இதை கேட்டேன், நம்புகிறேன். இப்போ வந்ததுக்கும் இப்போ நம்புறதுக்கும் இடையே நான் ஒன்றும் பெருசாக யோகியமாக ஒன்றும் பண்ணிடல. நான் அவரை நம்புகிற ஒன்று அந்த மாத்திரத்திலே என்னை நீதிமான்றார் அவர். அப்போ நான் ஒன்றும் பண்ணலை, அவர் ஏதோ பண்ணிட்டார் எனக்கு. நான் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆயிட்டேன். இதைத்தான் வேதவசனம் போதிக்குது.